ஆர்கனைசேஷன் நேம் பேங்க் ஆஃப் பரோடா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 518 இருக்குது. வேரியஸ் வந்து ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் அதுக்குண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அது முக்கியமானது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 11, 2025. சேலரியோட ரேஞ்ச் வந்து 48,480 to 1,20,940 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட கடைசியில் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. சீனியர் மேனேஜர், அதில் வந்து 94 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜர், அதில் வந்து 319 போஸ்ட் இருக்குது. ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 100 போஸ்ட் வரைக்கும் இருக்குது. சீஃப் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது 518 போஸ்ட் வரும் டோட்டலாக. எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் ஜென்ரலாக போட்டிருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எடுத்திங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். அந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த கிரேடுக்கு ஏற்றாப்பில். சீனியர் மேனேஜர்னால் கொஞ்சம் சேலரி கூட இருக்கும். மேனேஜருக்கு ஒரு ரேஞ்சில் இருக்கும் 64,000 to 93,000. ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி இருக்கும் 48,000 67,000. சீஃப் மேனேஜருக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 1,20,000 வரைக்கும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். SC ST அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து மினிமம் அமௌண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீயாக பே பண்ணணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷன் ஃபீயும் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஜென்ரலாக போட்டிருக்கோம். பட் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். நம்ம வெப்பேஜோட பாட்டம்லேயும் அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF டீட்டெயிலான PDF ஓப்பன் ஆகும். பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ண அஃபிஷியல் PDF இது. லாஸ்ட் டேட் வந்து இந்த டாப்பில் இருக்குது 11/3/2025. ஸோ வேக்கன்சியோட அந்த டீட்டெயில்ஸ் அதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு டீட்டெயில்டான டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்லேயும் ஜாபோட டீட்டெயில்ஸ், மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபைனல் காலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஜாப் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மினிமம் 1 year ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி போஸ்டிங்ஸாக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மீட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கணும். ஸோ ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ IT பேஸ்டு ஜாப் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஐடியில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ், அதாவது மினிமம் BA, BTech, ME, MTech, MCA, இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 year வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ண 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் பேங்க் ஜாப், ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 12 இருக்குது. பேஜ் நம்பரும் 12 தான். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இனிஷியலாக வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிளில் இருக்குது. மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 25 questions, 25 marks. டோட்டலாக வந்து 150 questions. மேக்ஸிமம் வந்து 225 marks இருக்கும். டியூரேஷன் வந்து 150 minutes இருக்குது. ஸோ பைலிங்குவலாக இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் டெஸ்ட்டு மட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மீதி 3 டெஸ்ட்டும் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைனலாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 13 இருக்குது. முக்கியமான எல்லா சிட்டிஸும் இதில் கவர் ஆகும். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சென்னை இருக்குது. பெங்களூர் சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பெங்களூர் அட்டன் பண்ணலாம். மீதி எல்லாமே வந்து அவுட் சைட் சிட்டிஸ் இருக்குது. ஆந்திராவில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து விசாகப்பட்டினம் இருக்குது. பேஜ் நம்பர் 15 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, அதுக்கான டீட்டெயில்ஸ். அவங்களோட வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். வெப்சைட்டில் கெரியர் செக்ஷனில் போய்ட்டு வெப் பேஜ், அதில் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸ், நான் டேரெக்டாக அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஜ் நம்பர் 16லேயே வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் இருக்குது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இருக்க டீட்டெயில்ஸை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோட்டோவில் வச்சுட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அனெக்சர் 1 இருக்குது பேஜ் நம்பர் 17ல். ஒவ்வொரு ஜாபுக்கு உண்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, டீட்டெயில்டாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா
ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பேங்க் ஆஃப் பரோடாவோட அஃபிஷியல் வெப்சைட் இது. டேட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க. 11th March வந்து லாஸ்ட் டேட்டு. டோட்டல் வேகன்சி 518. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா. பேங்க் ஆஃப் பரோடாக்கு எல்லா ஸ்டேட்லேயும் சிட்டிலையும் வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி கேண்டிடேட்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் வரும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றாப்புல. இப்போ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஆஃபீஸர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்சா இருக்குது, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்ம் உங்களுக்கு வரும். அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதுவும் பே பண்ணணும் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்குண்டான கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஃபோன் நம்பர் இந்த இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதனால் வந்து உங்கள் இமெயில் ஐடியை வந்து வேலிடான இமெயில் ஐடியாக கொடுத்துருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து March 11, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதை செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.